எந்திரசித்தன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். எந்திரங்களை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. பல பேரும் கேட்டிருக்காங்க. எந்திரங்களை வீட்டில் வைத்து தாராளமாக பூஜை பண்ணலாம், தப்பே கிடையாது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்திரங்கள் பிழைகள் இல்லாமல் சரியான கோடுகளோடு சரியான பீஜாட்சரங்களோடு எழுதப்பட்டு உள்ளதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதன் பின்பு அந்த எந்திரங்களுக்கு முறையான பூஜைகள் செய்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு வேண்டிய வரங்களை இறைவன் அருள்வான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பொதுவாக விக்கிரகங்களுக்கு நித்திய பூஜை அவசியம். நித்தியம் தினமும் அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும். ஆனால் எந்திரங்களுக்கு எந்திர பிரதிஷ்டை பண்ணும்போது மட்டும் அபிஷேகம் பண்ணால் போதுமானது. எந்திரத்துக்கு ஒரே ஒரு முறை அபிஷேகம் பண்ணால் போதுமானது. ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்திரத்திற்கு சந்தன குங்கும வாசனா திரவியங்களால் அலங்காரம் செய்து அதனெல்லாம் பூசி எந்திரங்களுக்கு தினமும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் 5 வகையான பூஜைகள்: தூபம், தீபம், நெய்வேத்தியம், புஷ்பார்ச்சனை, மந்திர ஜபம். இந்த 5 கட்டாயமாக டெய்லியும் பண்ணிட்டு வந்தால் போதுமானது. எந்திரங்களை சிறந்த முறையில் எழுதி தகுந்த ஒருத்தர்கிட்ட எழுதி கூட நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம். தெய்வங்களுக்குரிய எந்திரங்களை அந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை சேர்த்து எழுதி வச்சு பூஜை பண்ணும் பொழுது நம் நினைத்த பலன்கள் நம்மை வந்தடையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருமே எந்திர வழிபாடு பண்ணலாம். முறையான மந்திர தீட்சை பெற்று செஞ்சால் ரொம்ப சிறப்பு. ஒரு குருக்கிட்ட போய் மந்திர உபதேசம் பெற்று தீட்சை பெற்று இந்த எந்திர வழிபாட்டை பண்ணோம்னா நல்ல பலன்கள்